Taste the Daily. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியின் 4 ஆண்டுகளில் மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் என்றும் சொத்து வரி, குடிநீர் வரி என குப்பையை கூட விட்டு வைக்காமல் வரியை போட்டு ஸ்டாலின் அரசு மக்களை வஞ்சித்து வருவதாகவும் சென்னை டி-நகரில் விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 ஆண்டுகளில் மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இரட்டை வேடம் முடிக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான் தமிழகத்தில். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அதுபோல குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி விட்டு வைக்கல, அதுக்கும் போட்டார். பத்திரப்பதிவு வரி, பத்திரப்பதிவு கூடுதல் கட்டணம், இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையிலே சுமத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். வீடுகளுக்கு 100% வரி உயர்வு, கடைகளுக்கு 150% வரி உயர்வு, ஒவ்வொரு ஆண்டும் 6% வரி உயர்வு. இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்படும். 5 வருஷம் தான் 30% உயர்ந்துடும். இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். மக்களை காப்பாற்றுகின்ற விதம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 10,000 குறு சிறு நிறுவனங்கள் மூடிட்டாங்க. மின்கட்ட உயர்வுனால தாக்கு பிடிக்க முடியல. பல்வேறு தொழிற்சாலைகள் மின்கட்டணம் உயர்வால் வேறு மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது, தடுத்து நிறுத்த முடியல. இதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுவிடும். அதோட 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுகின்ற பொழுது சொன்னார், நிதி மேலாண்மை அண்ணா திமுக ஆட்சியில் அதிக கடன் வாங்கிட்டாங்க, அதை சரி செய்வதற்கு நிதி மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம், அதுக்கு நிபுணர் குழு அமைக்கப்படும், அந்த நிபுணர் குழுவினுடைய ஆலோசனை பெற்று நிதி மேலாண்மை சரி செய்யும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அந்த நிதி மேலாண்மை குழு அமைச்சு நிபுணர் குழுலாம் போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டுல 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. நிபுணர் குழு எதுக்காக போட்டாங்க? கடன் வாங்குவதற்காக தான் போட்டுக்கிறாங்க. கடனை திருப்பி செலுத்துவதற்கோ அல்லது நிதி மேலாண்மை சரி செய்வதற்காக இந்த குழு போடல, கடனை வாங்குவதற்காக இந்த குழு போட்டதாக மக்கள் பேசிக்கிறாங்க. 4 ஆண்டுல 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் 9 மாசம் இருக்குது, இன்னும் 50,000 கோடி கடன் வாங்கிடுவாங்க. அப்போ 5 லட்சம் கோடி கடன் வாங்கிய பெருமை இந்த முதலமைச்சரையே சாரும். கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்தன. 2021 வரை 2021 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன். அது எந்த சூழ்நிலையில? கொரோனா காலம், ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது, கடன் திறக்கல, தொழிற்சாலை ஓடல, ஜிஎஸ்டி வருமானம் இல்ல, பத்திரப்பதிவு வருமானம் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, டாஸ்மாக் வருமானம் இல்ல. இதற்கிடையிலும் அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆட்சியை கொடுத்தது, வருமானமே இல்லாம. அது மட்டுமல்ல, கொரோனாவுக்காக 40,000 கோடி செலவு செஞ்சோம். ஒரு பக்கம் வருமானம் இல்ல, ஒரு பக்கம் செலவு அதிகம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட திறமையான ஆட்சியை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோடு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பெருமை. கடன் வாங்கி திட்டத்தை நிறைவேற்றினா யாரு வேணாலும் நிறைவேற்றலாம். வந்திருக்காங்க பாருங்க, யாரு வேணாலும் ஆட்சி செய்யலாம். அதுக்கு எதுக்கு அரசாங்கம்? கடனை வாங்கி வாங்கி செலவு செஞ்சா கடனை திருப்பி கட்டணும்ல. நம்ம ஒரு குடும்பம் இருக்குதுங்க, கடன் வாங்கி அந்த குடும்பம் நடத்தின அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன? நடுத்தெருவுக்கு வந்துடும்.
கடன் வாங்காத உழைத்து உழைப்பால் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை செலவு செய்கின்ற குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும். அப்படித்தான் அரசாங்கமும் அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம். 7 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம். பொறியியல் கல்லூரி 72க்கு மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்தோம். அவ்வளவு செலவு செஞ்சோம். இவ்வளவுதான் கடன் இருந்தது. ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் திட்டங்கள் எல்லாம் செஞ்சு சாதனை படைத்தோம். அப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது திரு ஸ்டாலின் ஆட்சியில் பார்க்க முடியுதா? இதுவுமே இல்லை. தினந்தோறும் கோட் ஷூட் போட்டுக்குவார், அப்படியே வருவார், அழகா திரைப்படத்தில் நடிக்கிற மாதிரி வருவார், அப்படியே காட்சி அளிப்பார். நம்முடைய சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் அழகா பிடித்து படம் போட்டுருவாங்க, பத்திரிகையில விளம்பரம் பண்ணிடுவாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு திட்டத்தை அறிவிப்பார். ஆகான்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆகா, திரு ஸ்டாலின் அற்புதமான திட்டத்தை அறிவித்து விட்டார், திட்டத்தின் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டுருவார். அதோட முடிஞ்சு போச்சு. 52 குழு போட்டிருக்காருங்க. 52 திட்டத்துக்கு மேல அறிவிச்சு 52 குழு போட்டிருக்காரு. அந்த குழுவுடைய பணி என்ன? அந்த குழு ஏதாவது அரசாங்கத்துக்கு அறிக்கை கொடுத்திருக்குதா? அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஏதாவது திட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அத்தனை பொய், விளம்பர அரசியல், விளம்பர மாடல். திராவிட மாடல், திரு ஸ்டாலின் மாடல் இந்த அரசாங்கம். மக்களை ஏமாற்றுகின்ற மாடல் இந்த அரசாங்கம்.